ஹாய் அண்ட் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு ஃபெப் பாய்ஸ் ஓவர் சேனல். ஸோ இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சூப்பரான ட்ராமா தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ட்ராமா வந்து என்னோட ஒன் ஆஃப் த ஃபேவரட்னே சொல்லலாம். நான் வந்து நிறைய லாங்குவேஜ்ல நிறைய ட்ராமாஸ் பார்ப்பேன், நிறைய மூவிஸ் பார்ப்பேன். ஸோ இது எல்லாமே உங்களுக்கு சொல்லணும்னா நான் இந்த சேனலை நான் ஓப்பன் பண்ணேன். ஸோ அந்த வகையில இன்னைக்கு வந்தது என்னோட ஃபேவரட்டான ட்ராமா தான். வாங்க அந்த ட்ராமாவோட ஒன்லைனர் பார்த்துடலாம். இது ஒரு ஃபேக் மேரேஜ்ல ஸ்டார்ட் ஆகி டெஸ்டினியோட கேம்ல சிக்கி காதல்ல முடிகிற கதை. அவளோட வாழ்க்கை அவனோட கர்மா ரெண்டும் மோது என்ன நடக்கும் அதான் இந்த டிராமால பார்க்க போறோம். வாங்க இந்த எபிசோட்குள்ள போலாம். எபிசோட் 1 ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயினோட பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஸோ இந்த பிளாஷ்பேக் எதுல ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ஹீரோயின் ஸ்கூல் படிக்கும் போது, அதாவது அவங்களுக்கு 15-14 வயசு இருக்கும் போது ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோ வந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான், ஒரு டீமோட சேர்ந்து ஃபுட்பால் விளையாடிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோயின் அங்கேருந்து ஓடி வந்து நம்ம ஹீரோ விளையாடுறத பார்த்து சிரிச்சிட்டு இருக்கான். பட் நம்ம ஹீரோட லுக் வந்து, நம்ம ஹீரோ வந்து வேற ஒரு பொண்ணு கிட்ட போகுது. அந்த பொண்ணை பார்த்து நம்ம ஹீரோ சிரிக்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் வந்து பார்த்து நம்ம ஹீரோயின் பாக்குறான். நம்ம ஹீரோ வந்து வேற பொண்ணை பாக்குறத நம்ம ஹீரோயின் பாக்குறா. பார்த்த உடனே இவ செம்ம கடுப்பாயிட்டு அவ கையில இருக்க ரிங்கை பாக்குறா. ரிங்கை பார்த்தா அது ஒரு வெட்டிங் ரிங் மாதிரி இருக்கு. ஸோ அப்போ பிளாஷ்பேக்குள்ள ஒரு பிளாஷ்பேக் போகுது. என்னன்னா, நம்ம ஹீரோக்கும் நம்ம ஹீரோயினுக்கும் வெட்டிங் ஆயிட்டு இருக்கு சின்ன வயசுலயே. ஸோ அந்த ஒரு இதை வந்து அவ யோசிக்கிறா. அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மைக்கு வாங்கி, நம்ம ஹீரோ ஃபுட்பால் விளையாடிட்டு இருப்பான். அப்ப நம்ம ஹீரோயின் வந்து மைக்கு வாங்கி ஹீரோ பேரை சொல்லி ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லிட்டு கத்துவா. இங்க நம்ம ஃபுட்பால் விளையாடிட்டு இருந்த நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஸ்லிப் ஆகி கீழே வந்துருவான். ஏன்னா ஐ லவ் யூ யாருமே சொல்ல மாட்டாங்கல்ல அந்த வயசுல. எங்க செம்மையா ஷாக் ஆயிடுவான். ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் வந்து என்னோட பாய் ஃப்ரெண்டா இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அவ மைக்லயே கத்துவா. அப்போ நம்ம ஹீரோ வந்து செம்மையா கத்துவான், உனக்கு என்ன அறிவில்லையா, ஏன் இந்த மாதிரி பண்ற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அங்கிருந்து கத்துவான். அப்ப நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட வந்து சொல்வான், இந்த உலகத்திலேயே வந்து கடைசி பொண்ணா நீயா இருந்தா கூட நான் உன்னை சூஸ் பண்ண மாட்டேன், ஏன்னா எனக்கு உன்னை பிடிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோ அங்க சொல்லுவான். இங்க அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீன்ல பிளாஷ்பேக் வந்து முடிஞ்சிச்சு. இப்போ ரியாலிட்டியை தான் காட்டுறாங்க. இங்க நம்ம ஹீரோயின் வந்து ஒரு அப்ராட் கண்ட்ரியில வந்து டிஜே வந்து பண்ணிட்டு இருக்கா, பாட்டு போட்டுட்டு இருக்கா டிஜேல. ஸோ அங்கதான் ஒர்க் பண்றா. ஸோ அப்போ வந்து அந்த டிஜே பாட்டை கேட்கறதுக்காக அங்க நம்ம ஹீரோவும் வரான். ஸோ அந்த ஊர்ல எப்படி நடக்குதுன்னா, ஹீரோயின் வந்து ஒரு ஓப்பன் ஸ்பேஸ்ல தான் டிஜே சாங்ஸ் போட்டுட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து எல்லாருமே கார்ல தான் வந்து சாங்ஸ் கேட்பாங்க. அப்போ ஒன் ஆஃப் த கார்ல வந்து நம்ம ஹீரோவும் ஹீரோட ஃப்ரெண்டும் வந்து சாங்ஸ் கேட்டுட்டு இருக்காங்க. அப்போ வந்து லைக் அந்த நம்ம ஹீரோயின் இருக்கால, நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோக்கும் தெரியல. ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன சின்ன வயசுல பார்த்தது, பெருசா ஆகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து அவ யாருன்னே சுத்தமா தெரியாது. யாரோ ஒரு பர்சன் நினைச்சுதான் அவன் வந்து பாட்டு கேட்டுட்டு இருப்பான். ஸோ அப்போ வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவளோட சொந்த ஊர் லாங்குவேஜ்ல பேசும்போது, வெளிநாட்டுல எப்படி எல்லாருமே வந்து இங்கிலீஷ்ல தானே பேசுவாங்க, பட் சொந்த ஊர் லாங்குவேஜ் பேசும்போது அப்போ நம்ம ஹீரோக்கும் ஹீரோ ஃப்ரெண்டுக்கும் வந்து என்னப்பா இவ நம்ம ஊர் பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வைப் வந்துடும். ஸோ அப்போ வந்து அந்த சாங்கும் முடிஞ்சிட்டு நம்ம ஹீரோயினும் கிளம்ப போயிடுவா. அந்த இடத்துல நம்ம ஹீரோ வந்து ஓடி போவோம் அந்த பொண்ணு கிட்ட பேசுறதுக்கு, அதாவது நம்ம ஹீரோயின் கிட்ட பேசுறதுக்கு. நம்ம ஹீரோ எப்படின்னா, லைக் எந்த பொண்ணு பார்த்தாலுமே கரெக்ட் பண்ண போயிடுவான், ஸோ வலிவான், அப்புறமா வந்து ப்ரொபோஸ் பண்ண போயிடுவான். அந்த மாதிரி கேட்டகரி நம்ம ஹீரோ. ஓகேவா? ஸோ நம்ம ஹீரோயின் யாருன்னே தெரியாம, அதாவது ஹீரோயினுக்கு தெரியுமான்னு தெரியல, பட் ஹீரோவுக்கு அவ யாருன்னு சுத்தமாவே தெரியல. ஸோ நம்ம ஹீரோயின் கிட்ட பேச நம்ம ஹீரோ போயிடுவான். அப்போ நம்ம ஹீரோயின் கிட்ட போய் பேச போறான். அப்போ நம்ம ஹீரோ கேட்குறான், ஹீரோயினை பார்த்துட்டு, நம்ம இதுக்கு முன்னாடி மீட் பண்ணிருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். இப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, இது ஓல்டு டைலாக், இன்னமா இதை ஃபாலோ பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்குறான். இல்லை, எனக்கு ஒன்று ரொம்ப பிடிச்சிருக்கு, நம்ம வேணா டேட் பண்ணலாமா அப்படி சொல்லிட்டு கேட்குறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்றா, நம்ம இப்பதான் மீட் பண்ணோம் அதுக்குள்ளேயா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ நம்ம ஹீரோ சொல்றான், நம்ம 2 பேரும் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு நைட் போதும் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஸோ நம்ம ஹீரோயினை வந்து கிஸ் பண்ணலான்னு கிட்ட போறப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, பட் ஏன்னா எனக்கு ஒன்றை பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு அவளை பிடிச்சிட்டு ஹெல்ப் பண்ணுங்க என்னை வந்து மிஸ்பிஹேவ் பண்ண. அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோட ஃப்ரெண்டு வந்து நம்ம ஹீரோவை காப்பாத்திட்டு அந்த இடத்துல இருந்து ஓடிடுவாங்க. ஸோ அந்த டிஜே பார்ட்டியில இருக்கிற கார்ட்ஸ் வந்து ஹீரோ துரத்துறதுக்காக ஓடுவாங்க. அப்போ ஒரு காரை கட்டுறாங்க. அந்த கார்ல இருந்து ஒரு பர்சன் வந்து ஹீரோ துரத்துறதுக்காக ஓடுறான். நெக்ஸ்ட் சீன்ல நம்ம ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டை தான் காட்டுறாங்க. அவங்க 2 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த கார்ட்ஸ் வந்து துரத்திட்டு இருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல வந்து 2 பேரும் நிக்கிறாங்க. நின்றுட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்றான், நம்ம இந்த இடத்துல ஸ்பிளிட் ஆகலாம், நான் வேற இந்த சைடு வந்து அவங்கள திசை திருப்பிட்டு போறேன், நீ இந்த சைடு ஓடு, அப்போ நம்ம 2 பேரும் ஹோட்டல்ல மீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இங்க நம்ம ஹீரோட ஃப்ரெண்ட் வந்து இங்க ஓடி போறான். அவன் பின்னாடி வந்து எல்லா கார்ட்ஸும் ஓடி போயிடுறாங்க. இந்த சைடு வந்து நம்ம ஹீரோ ஓடி போறான். இவன் பின்னாடி வந்து ஒரு ஆள் துரத்துறான். அவன் வந்து மாஸ்க் போட்டிருக்கான். ஸோ துரத்திட்டு
சிரிச்சுட்டே ஓடும்போது நம்ம ஹீரோவும் போயிட்டே இருக்கான். ஸோ நம்ம இங்கே அந்த சீன் அப்படி கட்டாது, நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனை நம்ம ஹீரோயின் வந்து வாக் பண்ணி நடந்து வந்துட்டுருக்கா அந்த ஒரு ஏரியாவில். அப்போது வந்து பார்க்குறான் ஹீரோ வந்து யாரோ ஒரு பர்சன் துரத்துறாங்க, மாஸ்க் போட்ட பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோ வந்து அந்த மாஸ்க் போட்ட பர்சன் வந்து அடிக்கிறான். ஸோ ஹீரோவும் திருப்பி டிஃபெண்ட் பண்ணி அடிக்கிறான். இங்கே 2 பேருக்கும் சண்டை மாதிரி போகுது. அப்போ இங்கே 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கும் போது அந்த பர்சன், மாஸ்க் போட்டிருக்க பர்சன் வந்து ஹீரோ வந்து கையிலேயே சுட்டுடுறான். அந்த ஆர்ம்ஸ் ஏரியாவில் வந்து சுட்டுடுறான். நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிச்சு ஓடி போயிட்டுருக்கான். அப்போது நம்ம ஹீரோயின் வந்து நம்ம ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ரீட்குள்ளே இழுத்துடுறா. இழுத்து அங்கே நிற்க வச்சு சைலண்டாக இரு, நான் தான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போது அந்த மாஸ்க் போட்ட பர்சன் துரத்துறான் தெரிஞ்சு நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுறா, அவள் பின்னாடி கோட் இருக்கும். ஸோ அந்த கோட் எடுத்து ஹீரோ கையில் போட்டு, ஏன்னா அவனுக்கு ஆல்ரெடி ப்ளீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ அங்கே வச்சு அதை ஹைட் பண்ணிட்டு இருப்பான். அப்புறம் அவள் போட்டு அந்த கேப் எடுத்து ஹீரோக்கு போட்டு விட்டு இங்கே வந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை கிஸ் பண்ணுவான். ஸோ எதுக்காகனா கிஸ் பண்ணிட்டு இருந்தால் யாரும் வந்து நம்ம ஹீரோ தான் தெரியாதுல்ல. ஸோ அந்த மாஸ்க் போட்ட பர்சன் வந்து போயிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து இந்த இடத்துல வந்து கிஸ் பண்ணுறா. கிஸ் பண்ணும்போது நம்ம ஹீரோயினுக்கு வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. என்ன ஃப்ளாஷ்பேக்னா, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் நம்ம ஹீரோயின் சொல்லுவான், என்ன ஆனாலும் நான் உனக்கு வந்து சேவ் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த இடத்துல தான் புரியுது நம்ம ஹீரோயினுக்கு வந்து அந்த ஹீரோ வந்து யாருன்னு தெரிஞ்சிச்சு. ஸோ சின்ன வயசில் பார்த்த அந்த பர்சன் தான் வந்து இவன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு தெரியுது. பட் நம்ம ஹீரோக்கு தான் வந்து ஹீரோயின் யாருன்னு தெரியல. ஸோ அதனால இங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் போகுது. ஸோ இங்கே அந்த ஃப்ளாஷ்பேக் முடிஞ்சதுக்கப்புறமா வந்து நம்ம ஹீரோயின் கேட்குறா ஹீரோ பார்த்து, அந்த மாஸ்க் போட்ட பர்சன் போயிட்டானா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம ஹீரோயின் வந்து கிஸ் பண்ணியிருக்க மாட்டா, லைக் லிப்ஸ் கூட டச் ஆகிருக்காது. ஸோ அதனால வந்து அந்த மாதிரி ஆக்ட் தான் பண்ணியிருப்பேன் நம்ம ஹீரோயின். ஸோ நம்ம ஹீரோவும் சொல்கிறான் போயிட்டாங்க அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோயின் நவுண்ட் வந்துடுறா. அந்த இடத்துலேருந்து நம்ம ஹீரோயின் வந்து ஹீரோவை தனியாக கூப்பிட்டு வந்துடுவான். கூப்பிட்டு வந்துட்டு ஒரு பிளேஸில் உட்கார வச்சு அடிபட்டிருக்குல அது எப்படி இருக்குன்னு பார்க்குறா. பார்த்துட்டு ஓகே ஒன்றும் பெரிய அடி இல்லை, நீ ஹாஸ்பிட்டல் போய் கிளியர் பண்ணிடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நம்ம ஹீரோயின் போகலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோ பிடிப்பான். எங்கே போகிற, ஒரு நிமிஷம் ஏறி, நீ தானே இந்த பிளான் பண்ண, நீ தானே வந்து ஆளுங்களை வச்சு என்ன அட்டாக் பண்ண சொன்னேன், அதுக்கப்புறம் நீயே ஹீரோ மாதிரி வந்து சேவ் பண்ணுற, என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்குறான். அப்போ வந்து அவள் சொல்ல, நான் ஒன்றும் பிளான் பண்ணல, ஏன் ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் ஹீரோ வந்து கீப் ஆன் வந்து அக்யூஸ் பண்ணிட்டே இருக்கான், நீ தானே பண்ண அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொன்னதுக்கப்புறமா நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி ஓகே நம்புறேன் நீ பண்ணல, பட் அப்போ வேறு யார் இது பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின்கிட்ட கேட்குறான். எனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான், சரி நீ எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு உனக்கு என்ன வேணும், மணி வேணுமா இல்லை நான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்குறான். ஸோ கிஸ் பண்ணலான்னு கிட்ட வரும்போது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, உன்கிட்ட எனக்கு எதுவுமே வேணாம், தேங்க்ஸ் தான் எதிர்பார்க்குறேன், அது கூட நீ சொல்ல மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். ஸோ அப்போ உனக்கு என்ன பிடிக்கலையா, என்னை பிடிச்சி தானே நீ இதெல்லாம் பண்ணுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கேட்பான். அப்போ ஹீரோயின் சொல்கிறா, உனக்கு என்ன பிடிக்குமா, யார் சொன்னா அப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அந்த இடத்துலேருந்து போக பார்ப்பா. அப்போ நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சி கிஸ் பண்ணலான்னு போகிறப்போ நம்ம ஹீரோயின் என்ன பண்ணுவா, ஹீரோ வந்து ஒரு அடி கொடுத்துட்டு அங்கேருந்து போயிடுவா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. இங்கே நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறா. நம்ம ஹீரோயின் வந்து அந்த ஃப்ரெண்டு கூட ஒரு ஃப்ரெண்ட் இருப்பான் நம்ம ஹீரோயின் கூட. ஸோ அவன் கேட்பான், என்ன கோட்லலாம் ப்ளட்டாக இருக்குது, என்ன ஆச்சு, அவனுக்கு எதாவது அடிபட்டுச்சா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பான். இல்லை பதறாத, எனக்கு ஒன்றும் இல்லை, ஹீரோக்கு தான் அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான் நம்ம ஹீரோயின். அப்போ தான் கேட்பான், உனக்கு அவனை பிடிச்சிருக்கா, நீ அவனை தான் உனக்கு பிடிக்காது தானே, சின்ன வயசுலேருந்து நீ அவனை தானே வெறுக்கிற, இப்போ என்ன நீ அவனை ஹெல்ப் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவன் கேட்பான். இல்லை நான் ஹெல்ப், இப்போவும் எனக்கு அவனை பிடிக்காது தான், இப்போவும் எனக்கு அவன் மேலே கோவம் இருக்குண்ணா, பட் அவனுக்கு கஷ்டப்படுறான்னு தெரிஞ்சு நான் தான் ஹெல்ப் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்வா. அப்போ நம்ம ஹீரோயின் சொல்வா, எனக்கு வந்து அவன் யாருன்னு தெரியும், பட் அவனோட சின்ன பிரெயினை வச்சுட்டு என்னை யாருன்னு கூட அவனுக்கு கண்டுபிடிக்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு ஃப்ளாஷ்பேக் போகுது. அந்த ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடக்குதுன்னா, ஹீரோயின் வந்து சின்ன வயசாக இருக்கும் போது காட்டுறாங்க. அப்போ வந்து ஹீரோ சொல்கிறான், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை, எத்தனை வாட்டி உங்ககிட்ட சொல்கிறது, நீ அதை உன் மண்டையில் ஏற்றிக்கோ, நல்லா ஏற்றிக்கோ, கிளியராக சொல்கிறேன், எனக்கு ஒன்று பிடிக்கவே இல்லை அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை உனக்கு என்ன பிடிக்கும் கண்டிப்பாக, என்ன உனக்காக நான் நிறையா பண்ணியிருக்கேன், உனக்கு கண்டிப்பாக என்ன தான் பிடிக்கணும், உனக்கு வேறு யாரையும் பிடிக்கக்கூடாது, என்னை மட்டும் தான் பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. அப்போ நம்ம ஹீரோ சொல்கிறான்,
நம்ம பேரண்ட்ஸ்னால தான் நம்ம கல்யாணம் நடந்துச்சு, ஏதோ சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப், அந்த பிலீஃப்னால தான் வந்து நான் எங்கே செத்துற போகிறேன்னு தான் நான் அந்த கல்யாணமே பண்ணி வச்சாங்க. அதுக்கு நான் சாவே செய்வேன், உன்னை கூட சேர்த்து வச்சுட்டு எனக்கு ரொம்ப தொல்லையாக போயிடுச்சு, நீ என் கூட இருந்தால் அதுக்கு நான் செத்துறதே பரவாயில்ல, உடனே நீ என் கூட இருக்காத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறான். பட் இந்த இடத்துல உங்களுக்கு என்ன புரியணும்னா, லைக் ஹீரோட ஃபேமிலி வந்து 2 பேரும் சேர்ந்து தான் அந்த கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ எதுக்காகனா, அவங்க வந்து ஒரு சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப், நம்ம ஹீரோ வந்து ஆபத்து இருக்குது, அவன் செத்துருவான், ஸோ நம்ம ஹீரோயினுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா சாக மாட்டான்னு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்குது. அதனால வந்து அந்த சின்ன வயசில் கல்யாணம் நடந்திருக்கும். அந்த விஷயம் தான் இங்கே நம்ம ஹீரோ சொல்கிறான். அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, ஃபைன், உனக்கு என்ன பிடிக்கலன்னா பரவாயில்ல, நீ யார் கூட வேணால் போய்க்கோ, எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இதுக்கப்புறம் நான் உன் லைஃப்லேயே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி எடுத்து மூஞ்சியில் ஊற்றிட்டு நம்ம ஹீரோயின் அங்கேருந்து போயிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோ, அவன் ஃப்ரெண்டு எல்லாமே ஒன்றா தான் இருக்காங்க. அப்போ வந்து அவனோட ஃப்ரெண்ட் வந்து நம்ம ஹீரோக்கு வந்து ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிகிட்ருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து புலம்பிகிட்ருக்கான். ஹீரோயின் தான் கண்டிப்பாக ஏதாவது பண்ணியிருப்பா, அவள் தான் இதெல்லாம் பிளான் பண்ணியிருப்பா, அவள் மேலே தான் எனக்கு சஸ்பெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லுவான். அப்போ நம்ம ஃப்ரெண்ட் சொல்லுவான், அவளாக இருந்தால் இது சான்ஸே இல்லை, உனக்கு வந்து கண்ணுக்கே தெரியாத ஒரு எனிமி தான் அதை பண்ணியிருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பக்கம் சொல்லுவான். ஸோ இங்கே இவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருப்பாங்க. இந்த சீன் அப்படிங்க கட்டாது. நெக்ஸ்ட் சீன் காட்டுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் வந்து நம்ம ஹீரோயின் வந்து அவங்க அப்பா கிட்டேருந்து கால் வருது. ஸோ அவங்க அப்பா சொல்கிறாங்க, இங்கே நீ ஊருக்கு வா, எமர்ஜென்சியாக உனக்கு ஒரு வேலை இருக்குது கம்பெனியில், வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. பட் ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் இங்கே டிஜேவாக ஒர்க் பண்ண போகிறேன், படிப்பு முடிய போது, 1 இயர் கோர்ஸ் இருக்குது டிஜே கோர்ஸ், அதை படித்து முடிச்சுட்டு 2 இயர்ஸ் இங்கே ஒர்க் பண்ண போகிறேன், இப்போதைக்கு நான் அதை பற்றி யோசிக்கல அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. பட் அவங்க அப்பா சொல்கிறாங்க, இல்லை நீ கண்டிப்பாக வந்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோர்ஸ் பண்ணி கூப்பிடுறாங்க. பட் அப்போது நம்ம ஹீரோயினில் நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீன்லாம் ஹீரோட ஃப்ரெண்டு தான் காட்டுறாங்க. ஒரு கெஃபேல உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து ஹீரோட ஃப்ரெண்டு சொல்கிறான், என்னோட கணிப்பு கரெக்டாக இருந்துச்சுன்னா இன்றைக்கும் வந்து உன்னை அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ஸோ நீ கேர்ஃபுல்லாக இரு, அப்போ நம்ம அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஃப்ரெண்டு சொல்லுவான். அப்போ வந்து நம்ம ஹீரோ சொல்கிறான், ஆமாம் கண்டிப்பாக இன்றைக்கி நான் வந்து அவங்கள விட மாட்டேன், கண்டிப்பாக ஹீரோயினாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். அவளை பற்றி ஏதோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, அவள் என்னை பார்க்கும்போது தான் வியர்டாக பிஹேவ் பண்ணுறா, அவள் என்ன பண்ணுறா நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான் ஹீரோ. அப்போ அவன் ஃப்ரெண்டு சொல்கிறான், ஒன்று என்னால் தடுக்க முடியுமா, சரி நீ அவனை கண்டுபிடி, அவள் என்ன யாருன்னு சொல்லி கண்டுபிடி அப்படின்னு நம்ம ஃப்ரெண்டு சொல்கிறான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினை தான் காட்டுறாங்க. ஹீரோயின் வந்து ஏதோ ஷாப்பிங் பண்ணிகிட்டு இருக்கா. அப்போ அவருக்கு ஒரு கால் வருது. ஸோ கால் வந்தோன்னா அவன் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லி, நான் உடனே தாய்லாந்து போகணும் அப்படின்னு சொல்கிறா. பிகாஸ் அவளோட சொந்த ஊர் வந்து தாய்லாந்து தான், ஸோ நான் உடனே தாய்லாந்து போகணும் அப்படின்னு சொல்கிறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட ஃபேமிலியை தான் காட்டுறாங்க. அவங்க அம்மாவும் அவங்க தங்கச்சி அவங்க அப்பா வந்து உள்ள அட்மிட் ஆகிருக்காங்க. ஸோ ஐசியூவில் வச்சு ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டுருக்காங்க. இங்கே வெளியில் ஹாஸ்பிட்டல் வெளியே உட்காந்து ரூம் வெளியே உட்காந்து அழுதுட்ருக்காங்க. ஸோ அப்பா அந்த இடத்துல நம்ம ஹீரோயினும் வந்துடுறா. வந்துட்டு அவங்க அம்மா பார்த்து, என்ன ஆச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா. அப்போ தான் சொல்கிறாங்க, இல்லை அப்பாவுக்கு வந்து ஸ்ட்ரோக் வந்துடுச்சு, லைக் அதனால இப்போ வந்து சேர்த்துருக்கோம் அப்படின்னு அவங்க அம்மா சொல்கிறாங்க. ஸோ அப்போ டாக்டரும் வரான். வந்துட்டு டாக்டர் சொல்கிறான், அப்பா இப்போ கிரிட்டிக்கல் பொசிஷனில் தான் இருக்காங்க, நீங்கள் போய் பாருங்க அப்படின்னு சொல்லிடுறான். இங்கே அந்த சீன் கட்டாது. அப்போ ஹீரோயின் அப்புறமா வந்து அவங்க அம்மா தங்கச்சி எல்லாருமே அப்பாவை பார்க்கறதுக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனால் அவங்க அப்பா வந்து ஸ்டில் அன்கான்ஷியஸ் தான் இருக்காங்க. அப்போ நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு செம்மையாக பிரேக் ஆகி அழுகுறா. ஸோ இந்த இடத்துல தங்கச்சி அவங்க அம்மா எல்லாருமே சேர்ந்து அழுகுறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. ஸோ இங்கே எல்லாருமே வந்து பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்ருக்காங்க. அப்போ மெய்ட் ஓடி வந்து சொல்கிறா, உங்களுக்கு ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னு பார்த்தா வீட்டுக்கு வெளியே ஒரு நோட்டீஸ் விட்ருக்காங்க, கடன் ரொம்ப ஓவர் ஆனதுனால இந்த வீடை வந்து சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நோட்டீஸ் போட்டிருக்காங்க. இங்கே வந்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க. இது அப்போ நம்ம ஹீரோயின் சொல்கிறா, இல்லை நான் ஏதாவது பண்ணுறேன், நீங்கள் யாரும் பயப்படாதீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் சொல்கிறா. இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயின் வந்து அந்த லாயரை கூப்பிட்டு செக் பண்ணிட்டு இருக்கா, இப்படி ஆச்சு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ தான் அந்த லாயரை எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க, உங்கள் அப்பாவுக்கு வந்து 100 மில்லியன்ஸ் கடத்தில் இருக்காரு, அதனால தான் வந்து இவ்வளோ லாஸில் இருக்கு, அதனால தான் அந்த வீட்டை வந்து சீஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து எல்லாருமே ஷாக் ஆகிறாங்க, என்னது இந்த மாதிரி நடந்திருக்கு, இவ்வளோ கடத்தில் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது போல அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு. அதனால இப்போ தான் தெரிய வருது. அந்த ஒரு மன கஷ்டத்தில் தான் அவங்க அப்பா வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் ஆகிருக்காங்க, ஹார்ட் அட்டாக் வந்து. ஸோ அப்போ நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா, நம்ம அப்பா வந்து அப்போவே கூப்பிட்டாங்களே, அப்போவே வந்திருந்தா இந்த மாதிரி நிலைமை வந்திருக்காது அப்பாவுக்கு, நம்ம சீக்கிரம் வந்திருக்கலாம், இங்கே அப்பாவும் இந்த மாதிரி நிலைமைக்கு போயிருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் யோசிக்கிறா. அப்போ ஒரு பக்கம் அவள் தங்கச்சி வந்து கத்திட்டு போகிறா, என்னால் இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியாது, நம்ம வந்து பேங்க்ரப்ட் ஆக போகிறோமா, இதெல்லாம் பொய் தானே,
நான் நம்ப மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஒரு பக்கம் அழுதுகிட்டே ஓடுறா. இந்த சைடு வந்து ஹீரோயின் வந்து அவங்க அம்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறா. நீங்கள் இருங்கம்மா, நான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறேன், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா. இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோ தான் காட்டுறாங்க. அவன் ஊர்லேருந்து வந்துட்டான் போல அவன் சொந்த ஊருக்கு. வந்தோன்னா அவங்க அப்பா தான் கத்துறாங்க. உன்னை வந்து அவ்வளோ செலவு பண்ணி என்னை படிக்க அமிச்சா நீ வந்து ஊரில் சண்டை போட்டு வரியா? ஏன் இந்த மாதிரி இருக்க? உன்னை நல்லா படிக்க வச்சு என் கம்பெனி ரன் பண்ண தானே உன்னை படிக்க வைக்கிறேன். நீ ஏன் எதுவுமே கேட்காம இந்த மாதிரி ஊர் மேய்ஞ்சிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா செம்மையாக கத்துறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து ஹீரோட அப்பாவும் அம்மாவும் வந்து ஒரு ஃபன்னி கேரக்டர் மாதிரி. 2 பேரும் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட் கிடையாது, ரொம்ப ஜோவலாக இருப்பாங்க. சண்டை போடுறது கூட ரொம்ப ஃபன்னியாக இருக்கும். ஸோ அந்த இடத்துல வந்து ஹீரோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் வராங்க. வந்த இடத்துல வந்து அங்கேயும் சண்டை தான் நடக்குது ஹீரோக்கும் அக்காக்கும். ஸோ இந்த மாதிரி நீ வந்து லாக்கே இல்லை, நீலாம் எப்போ உருப்பட போகிற அப்படின்னு சொல்லிட்டு அக்கா கேட்குறா. ஸோ இங்கே இவனும் வந்து நீ இடத்துல இருந்து பாரு அப்போ தான் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிட்டு இருக்கான். ஸோ அப்போ தான் நோட் பண்ணுறாங்க ஹீரோட பேரண்ட்ஸ் வந்து அதான் அவனுக்கு வந்து கையில் அடிபட்டிருக்கு, குண்டடி மாதிரி தெரியுதுன்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ வந்து என்ன ஆச்சு, காட்டுன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அவ்வளோ நேரம் கத்திட்டு இருந்த அப்பாவும் அம்மாவும் வந்து அப்படியே காமாயி அவங்ககிட்ட வந்து பாசமாக தான் பேசுகிறாங்க. அவனா ஒன்றும் இல்லை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மேலே ஸ்டெப்ஸ் ஏறி போகிறான். போனவன் அங்கேயே மயங்கி கீழே வந்துடுறான். ஸோ இங்கே வந்து பதறி போய் அப்பா அம்மா எல்லாரும் போய் பார்க்குறாங்க. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்காங்க, அவனை தான் காட்டினாங்க. அவன் வந்து என்ன பண்ணுறான்னா ஹீரோயினோட ஃபோட்டோ வந்து அவனோட அசிஸ்டண்ட்டுக்கு காமிச்சு இவளோட ஃபுல் டீட்டெயில்ஸ் கலெக்ட் பண்ணி எடுத்துருவா அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோயினோட தங்கச்சி ரூம் தான் காட்டுறாங்க. அப்போ ஹீரோயின் வந்து இருக்கிற எல்லா மணியும் கலெக்ட் பண்ணி தேவையில்லாத பொருள்லாம் செல் பண்ணி அதில் காசு ஆக்கி கடை தடக்கலான்னு ட்ரை பண்ணிட்டுருக்கா. அப்போ அவள் தங்கச்சி உங்களை போய் திங்ஸ்லாம் எடுக்கலாம்னு சொல்லும் போது அவள் எதுவுமே தொட விட மாட்டா. அவள் வந்து ஒரு அனிமி கேரக்டர் போல் எல்லா பொம்மையாக வாங்கி வச்சிருக்கா. அவள் சொல்கிறா, நான் இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினேன்னு உனக்கு தெரியுமா, இது மட்டும் கிடைக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அக்கா சொல்கிறா, எனக்கும் புரியுது, நானும் டிஜே பண்ணி ஒர்க்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் முடிஞ்ச அளவுக்கு மணி மேக் பண்ணிட்டு தான் இருக்கோம், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணு அப்படின்னு சொல்கிறா. பட் அவள் சின்ன பொண்ணு இல்லை, அவளுக்கு ஒன்றும் புரியல. அந்த இடத்துலேருந்து அவள் கோவப்பட்டு வெளியே போயிடுறா. ஸோ இங்கே அந்த சீனை போய் கட்டாது. நெக்ஸ்ட் சீனை ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. அவனுக்கு எதனால் மயங்கி விழுந்தானா, அவனுக்கு வந்து கன்ஷாட் பட்டிருக்குல்ல, அது இன்ஃபெக்ஷன் ஆகி ஹை ஃபீவர் இருக்குது, அதில் தான் அவன் மயங்கி விழுந்திருக்கான். ஸோ அவன் இன்னும் அன்கான்ஷியஸில் தான் இருக்கான். கொஞ்ச நேரத்தில் கான்ஷியஸ் வந்துடுவான்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோட அக்காவும் அக்கா ஹஸ்பண்டும் வந்து வெளியே போகிறாங்க. வெளியே போயிட்டு இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, ஸோ வந்து இவன் எப்போ தான் வளர போகிறான்னு தெரில, இன்னும் சுற்றிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா சொல்லிட்டு இருக்கா. அப்போ அவங்க அந்த அக்கா ஹஸ்பண்ட் சொல்கிறாங்க, இன்னும் சின்ன பையன் தானே, அவனுக்கு வந்து ஃப்ரீடம்னா ரொம்ப பிடிக்கும், அதனால தான் அந்த மாதிரி பண்ணுறான், ஏதோ கவலைப்படாத பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அக்கா ஹஸ்பண்ட் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல வந்து அவங்க அக்கா சொல்கிறாங்க, எனக்கு வந்து நீங்கள் கிடைச்சது வந்து ரொம்ப பெரிய தேங்க்ஸு, நீங்கள் ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்டாக இருக்கீங்க, எனக்கு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவ இங்கே பேசிகிட்டு இருக்கா. இந்த சீன் அப்படியே அங்கே கட்டாது. நெக்ஸ்ட் சீனில் ஹீரோவோட அம்மா அப்பாவை தான் காட்டுறாங்க. இந்த 2 கேரக்டருமே வந்து ரொம்ப ஃபன்னியான கேரக்டர், ரொம்ப சீரியஸாகவே இருக்க மாட்டாங்க, ஃபன் தான் பண்ணிட்டு இருப்பாங்க ஃபுல்லாகவே. ஸோ அப்போ வந்து அவங்க அப்பா யோசிச்சுட்டு இருக்காங்க, நம்ம ஹீரோக்கு எப்படி ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பையனுக்கு. அப்போ வந்து ஒரு ஃப்ளாஷ்பேக் வருது. ஃப்ளாஷ்பேக்கில் என்னன்னா, நம்ம ஹீரோயினை கல்யாணம் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, ஸோ அந்த ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் வந்து சொல்லியிருப்பாங்க சூப்பர்ஸ்டிஷன் பிலீஃப் இருக்கும்ல, ஸோ அதனால வந்து சொல்லியிருப்பாங்க இந்த மாதிரி 15th ஆகஸ்டில் பிறந்தவங்க தான் வந்து இந்த மேரேஜை வந்து பண்ணி வைக்கணும். ஸோ அந்த பொண்ணோட பண்ணி வச்சா உங்கள் பையனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த மேரேஜே நடந்திருக்கும். ஸோ அப்போ வந்து அவங்க அப்பாவுக்கு ஐடியா வரும், ஸோ மறுபடியும் நம்ம வந்து அதே மேரேஜ் பண்ணி வைக்கலாம், நம்ம பையனுக்கு வந்து எந்த ஆபத்தும் வராது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இவங்க 2 பேரும் பேசிட்டு இருப்பாங்க. இந்த சீன் அப்படி இங்கே காட்டாது. நெக்ஸ்ட் சீனில் நம்ம ஹீரோயினோட தங்கச்சி தான் காட்டுறாங்க. ஹீரோயினோட தங்கச்சி. ஸோ அவள் வந்து ஏதோ ஒரு பிளேஸில் வந்து நடந்து வந்துட்டு இருக்கும் போது ஏதோ ஒரு அந்த டோர் வந்து க்ளோஸ் ஆகிறது வந்து அவள் கவனிக்க மாட்டான். ஏன்னா அவள் வீட்டில் நடந்த விஷயத்தை பற்றி யோசிச்சுட்டே வந்திருப்பா. ஸோ அவள் யோசிக்காமலே வருவா. பாரு அவள் இடிக்கல, அவள் டோர் வந்து அவள் மேலே விழ போகும். அப்போ அதுக்குள்ளே வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்டே ஒருத்தன் இருக்காங்க, அவன் வந்து பிடிச்சிருவான். ஸோ பிடிச்சிட்டு நீ பார்த்து வர வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லுவான். அந்த பொண்ணு வந்து அப்படியே ஷாக் ஆகி அவளை பார்த்துட்டே இருப்பான். அந்த பொண்ணுக்கு என்னன்னா ஒரு செலிபிரிட்டி பார்த்த மாதிரி ஒரு லுக் கொடுப்பா. பிகாஸ் அவன் வந்து அந்த ஹீரோட ஃப்ரெண்ட் இருக்கான்ல, அவன் வந்து ஒரு கேமர் தான், ஒரு கேம் டெவலப்பர் தான். ஸோ இந்த கேம்லாம் ரன் பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதில் வந்து ஒரு பெரிய ஆள் போல செலிபிரிட்டி மாதிரி. ஸோ இவன் வந்து பார்த்துட்டு அப்படியே ஷாக் ஆகி நின்றுட்டு இருப்பான். இங்கே அந்த சீனை போய் கட்டாது.
நெக்ஸ்ட் சீனில் ஹாஸ்பிட்டலில் தான் காட்டுறாங்க. ஹீரோ வந்து படுத்துட்ருக்கான். அப்போ அந்த இடத்துல மாஸ்க் போட்ட பையன் வரான். வந்து அந்த ஒரு இன்ஜெக்ஷன், விஷ இன்ஜெக்ஷன் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பாய்சனான இன்ஜெக்ஷன் போடலாம் சொல்லிட்டு போகிறப்போ நம்ம ஹீரோ வந்து கரெக்டாக கண்ணை முழிச்சிடுவான். கண்ணை முழிச்சிட்டு அவனை அட்டாக் பண்ணி அந்த இன்ஜெக்ஷனை கீழே தள்ளி விட்டுருவான். ஸோ அந்த மாஸ்க்கு கழட்டலான்னு போகும்போது நம்ம ஹீரோக்கு வந்து க்யூரியஸாக இருக்கும் அந்த மாஸ்க் பின்னாடி யார் இருக்கான்னு தெரிஞ்சுக்க. ஸோ அது கழட்டலான்னு போகிறப்போ வந்து அந்த மாஸ்க் போட்ட பையன் வந்து அவன் கழுத்துலேயே அடிச்சிடுவான் மண்டையிலே. ஸோ ஹீரோ மறுபடியும் மயங்கி கீழே விழுந்துருவான். அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோட அப்பா அம்மாவும் வருவாங்க ஹீரோ பார்க்கறதுக்கு. வரப்போ அப்போதான் வந்து ஹீரோ கண்ணு முழிப்பான். இங்கே வந்து பேசுவான், என்ன ஆச்சு, ஏன் நீ ஒரு மாதிரி படப்படன்னு இருக்கன்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அம்மா கேட்பாங்க. அப்போ ஹீரோ சொல்ல, ஒன்றும் இல்லை, ஒரு கனவு காணேன் அப்படின்னு சொல்லிடுவான். இங்கே அந்த சீன் அப்படியே கட்டாது. அந்த ஹாஸ்பிட்டலில் வந்து ஹீரோட அப்பா அம்மா இருப்பாங்க. ஸோ அப்போ வந்து ஹீரோ பில்லோ கீழே வந்து ஒரு ஃபோட்டோ எடுப்பாங்க. என்ன ஃபோட்டோனா, ஹீரோவும் ஹீரோயினும், அதாவது சின்ன வயசில் கல்யாணம் அப்போ எடுத்த ஃபோட்டோ வந்து தலோனி கீழே வச்சுருப்பாங்க. ஸோ அந்த ஃபோட்டோ பார்த்துட்டு ஹீரோட அப்பா அம்மா வந்து ரொம்ப தேங்க்ஸ், என் பையனுக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு, உன்னால தான் மட்டும் கண்ணு முழிச்சா அப்படின்னு சொல்லி அந்த ஃபோட்டோ பார்த்து பேசிகிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோ இது பார்த்துட்டு செம்மையாக கடுப்பாவான். என்ன நடக்குது இங்கே, ஃபோட்டோ மட்டும் எதுக்கு எடுத்தீங்க, எதுக்கு இந்த மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருப்பான். அப்போ அந்த இடத்துல வந்து ஹீரோட அக்கா வருவா, அக்கா ஹஸ்பண்ட் 2 பேரும் வருவாங்க. ஸோ இங்கே வந்து அவங்க வர்றது வந்து அவங்க அப்பா அம்மாவுக்கு தெரியாது, ஹீரோட அப்பா அம்மாவுக்கு. ஸோ இங்கே வந்து ஹீரோட அப்பா வந்து பேசிகிட்டு இருப்பாங்க ஹீரோ கிட்ட, நீ எப்போதான் வரப்போகிற, கம்பெனி வந்து ரன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. இதை வந்து அந்த பொண்ணு கேட்டுருவா. ஸோ கேட்டுட்டு அவள் டென்ஷன் ஆகிட்டு உள்ளே வருவா. உள்ளே வந்தாலும் இங்கே அவங்க அப்பா அம்மா வந்து வெளியே போயிடுவாங்க. அப்போ வந்து அவங்க அக்கா சொல்வா அவன் தம்பியை பார்த்துட்டு, அப்பா வந்து உன்னை தான் வந்து இந்த கம்பெனி ரன் பண்ண ஆசைப்பட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறுப்புலேயே அவன் சொல்லுவாள். ஸோ அப்போ வந்து அவன் ஹீரோ சொல்லுவான், எனக்கு அது இன்ட்ரெஸ்டே இல்லை, எவ்வளோ வாட்டி சொன்னாலும் அப்பா கேட்க மாட்டாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஸோ இங்கே வந்து சூடாக பேசிகிட்டு இருப்பாங்க 2 பேருமே. அப்போ வந்து அவங்க அக்காவை கேட்போம், உன்னை யார் ஷூட் பண்ணது கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஹீரோ சொல்கிறான், இல்லை நான் கண்டுபிடிக்கல, பட் என்ன சீக்கிரமாகவே நான் கண்டுபிடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். இங்கே நம்ம ஹீரோ வந்து யோசிச்சுட்டே இருக்கிற மாதிரி இந்த எபிசோடை இங்கே முடிக்கிறாங்க. எபிசோட் 1 இங்கே கம்ப்ளீட்டட். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ கைஸ். எபிசோட் 2 நான் அப்லோட் பண்ணுறேன். இந்த எபிசோட் வந்து ஆல்டர்னேட்டிவ் டேஸில் வரும். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்ருக்க டர்க்கிஷ் ட்ராமா வந்து டெய்லி பேசிஸில் அப்லோட் பண்ணுவேன். இது வந்து 1 to 1 நாள், இல்லைனா வந்து 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி தான் வரும். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு எதுவாக இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you in the next video. Bye bye.